அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ ஆண்டுக்கோள்கள், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான கும்ப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலும், கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஸோ இது ஆண்டுக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலும், சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. 13ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சி அடையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். அப்போ அதாவது மிதுன ராசிக்கு 13ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சி அடைகிறாருங்க. கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் புதன் இருக்காருங்க. 22ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இது மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டங்கள் இந்த ஜூன் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன். ஸோ புதன் நரம்பு மண்டலங்களை ஆளக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு ராசிநாதனாக இருக்கும்போது எல்லா விஷயத்தையுமே தெளிவாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணுறாங்க, பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துகிறோம். ஆனால் நான் செய்கிறது, அதாவது நான் நினச்சி பண்ணுறது ஒன்றுங்க, நான் இன்றைக்கி நடக்கிறது எனக்கு வேறு மாதிரி நடக்குது. ஸோ இந்த கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா ஜென்ம கேதுவால் பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள், தடுமாற்றங்கள் கொடுத்துச்சு. சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய விஷயங்களை இழந்துட்டேங்க. நிறைய தொழிலில் நிறைய முடக்கங்கள், வேலையில் நிறைய தடுமாற்றங்கள், சொத்துக்களை இழந்தது, பணங்காசை இழந்ததுங்க, தேவையில்லாத கடன்கள், குடும்பத்தில் சில குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். எந்த விஷயத்தை ஆரம்பிச்சனோ அதை முழுசாக முடிக்க முடியாத அளவுக்கு சில சூழல். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஓகே, ராகு கேதுனால தானா? ஒரு வேளை 7ஆம் இடத்துல இது வரைக்கும் ராகு உட்காந்துட்டு இருந்தார், ஜென்மஸ்தானத்தில் கேது இருந்தார், இதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னா, ஸோ அதுவும் கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்தவர் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. அதே நேரத்தில் 7ல் இருந்த ராகுவும் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு பகவான் இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார், அவரும் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார். சனியும் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ நிறைய கிரகங்களுடைய பயிற்சி நடந்தது. இதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் இருக்குமானா நிச்சயமாக இருக்குங்க. ஸோ நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். எது எல்லாம் உங்களால் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்தோம், அந்த வேலையை எல்லாத்தையும் முழுமையாக முடிக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டேங்க, ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை ஆரம்பிச்சிட்டேன், அது முழுமை பெறாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆரம்பித்தது தெரியுதுங்க, ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே எல்லாமே தேக்க நிலையாயிருச்சுங்க. ஆரம்பித்த இடத்துலையே மறுபடியும் நிற்கிற மாதிரி ஒரு சில சூழல். இதனால் நிறைய மன உளைச்சல்கள், நிறைய பணத்தை இழந்தது, பொருளை இழந்தது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்துக்கு கடனை வாங்கி இன்றைக்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. நிறைய பிஸ்னஸ் பண்ணங்க, நான் பண்ணாத பிஸ்னஸே கிடையாது. எல்லா விஷயத்திலும் இறங்க, எதில் இறங்கினாலும் நல்ல ஒரு சக்ஸஸில் இருந்தது. ஆனால் ஒரு கடந்த சில கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் எனக்கு தேவையில்லாத தடுமாற்றங்கள் கொடுத்துருச்சு. ஏன்டா இந்த விஷயத்தை பண்ணோம், எதனால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு சில மன உளைச்சல்கள். அடுத்தவங்களுக்கு பணம் கடன் கொடுக்கறது போய் இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு சில சூழலில் வந்துருச்சு. இந்த நிலையெல்லாம் மாற்றக்கூடிய காலகட்டங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. இந்த ராகு கேது பயிற்சியெல்லாம் நடந்ததுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது, யாரெல்லாம் உங்களை இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ண முடியாது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியான ஆள் கிடையாதுன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடியே அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். நிச்சயமாக அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகமாக இருக்க போகுது. நிறைய பேர் வேலையில் இருந்தவங்க கூட இந்த வேலையவே விட்டுட்டு பேசாமல் போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, எவ்வளோ நாளைக்கு அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது, ஏன்னா எவ்வளோ உழைச்சாலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேங்க, ரொம்ப திறமையாக செயல்படுறாங்க, எனக்கு உண்டான ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வு அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இவங்கக்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு நாமளே சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்னு கூட நிறைய பேர் முடிவு பண்ணி
இருக்கிற வேலையை விட்டுட்டு போய் தொழிலெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வேலையை விட்டுட்டு அடுத்தது நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு கூட இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜூன் மாதத்தில் புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். தான் எதிர்பார்த்த ஒரு சில நிறுவனங்களில் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. வேலை செய்கிற இடத்துல இருந்து இதுவரைக்கும் இருந்து வந்த சில மன சங்கடங்கள், உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட இருந்து வந்த பிரச்சனைகள், கூட ஒர்க் பண்ணுறவங்களோட இருந்து வந்த சில சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விலகி வேலையில் உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அந்த ஒரு வாய்ப்பு உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது, திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடையாகவே இருந்ததுங்க. எல்லா வரன்கள் பார்க்குறோங்க, ஜாதகம் எல்லாம் செட் ஆகுதான்னு திடீர்னு பார்த்தா எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு அந்த திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டு போச்சுங்க. ஆரம்பிக்கிறோம், எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்ததுங்க. கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயாச்சு. திடீர்னு கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை அந்த கல்யாணமே நின்று போகிற அளவுக்கு மாற்றங்கள், நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று காலத்துக்கு எனக்கு நடக்காது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சில நேரத்தில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழலும் மாறுங்க. ஜாதகம் பார்த்து எல்லா பொருத்தமும் இருக்குது. திடீர்னு வரக்கூடிய ஜாதகங்கள் தோஷம் இல்லாமல் வரதும், எனக்கு தோஷம் இருக்கிற மாதிரியும், எனக்கு தோஷம் இருக்கும்போது வரக்கூடிய ஜாதகங்கள் தோஷம் இல்லாமல் வருது. இப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நான் சந்திப்பேன்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்த கலசரஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான் விலகிறதுனால திருமணம் தடைகள் அப்படிங்கிறது நீங்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் ரீதியாக நிறைய முயற்சிகள், செயற்கை கருத்தரிப்பு மூலமாக கூட சில முயற்சிகள்லாம் பண்ணிட்டோங்க. எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து மன உளைச்சல் ஆனது தான் மிச்சம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. முதல் குழந்தை வாரிசே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அதுக்குண்டான வழிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக பிறக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், 7ஆம் இடத்துல இது வரைக்கும் ராகு இருந்துட்டு இருந்தாருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை, சாதாரண பிரச்சனைகள் கூட பெரிய அளவில் கொண்டு போய் இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு வாழ்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் உருவாக்கிருச்சு. இந்த நிலைகள் மாறுங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. அடுத்ததாக அந்த வீடு கட்டக்கூடிய ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறதும், மண்மனை சார்ந்த சில அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே இன்றைக்கி வரைக்கும் என்னால் ட்ரை பண்ணவே முடியல. எல்லாம் பிளான் பண்ணுறவங்க, ஆனால் அது கரெக்டான விதத்தில் செயல்படுத்த முடியல. ஏதாவது ஒரு தடை, திடீர்னு அந்த இடம் பிரச்சனையாக இருக்குங்க, இல்லைனா பணம் ரீதியாக பிரச்சனையாக இருக்குது, இல்லைனா வேறு ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது. ஹெல்த் பிரச்சனையினால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியல, இல்லை எனக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் வர்றதில்லைங்க கரெக்டாக. எனக்கு அந்த தொகையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடு கட்டிடுவோன்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தனம் ரீதியான தடைகளும், வீடு கட்டுவதற்கான இருக்கக்கூடிய தடைகளும், ஒரு இடம் வாங்கிறதுக்கான தடைகள், உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வருவதற்கான தடைகள் எல்லாமே நிச்சயமாக தீருங்க. புதுசாக ஒரு வீடு கட்டுறதோ அல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்களோ, புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகள் கூட கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவுமே நல்ல ஒரு தீர்வாக தாங்க இருக்கும். ஹெல்த்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, கல்வியில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலும். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டாக 2ஆம் இடத்துல கல்வி ஸ்தானத்தில் படும் பொழுதுங்க, கல்வியில் நல்ல முன்னேற்றம். உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய கூட இருக்கிறவங்களோ ஒரு நல்ல மார்க்ஸ் அப்படிங்கிறத எடுத்து அவங்களுக்கு உயர்கல்வி படிக்க வைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதும், தான் விருப்பப்பட்ட மாதிரி கல்வி பயிற்று கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ தனம் சம்மந்தப்பட்ட தடை, கடன் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகுங்க. இது வரைக்கும் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பலன்.
ஸோ என்கிட்ட இருக்கிறது எனக்கு வர வேண்டியது கரெக்டாக வந்தால் போதும், என்கிட்ட இருக்கிறத கரெக்டாக விற்றனா போதுங்க, இந்த பிரச்சனைலாம் தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வரக்கூடிய பணம் கரெக்டான நேரத்தில் வருங்க. உங்களுடைய இந்த விற்பனை செய்யக்கூடிய சில தடைகள், இடத்த விற்கணும், ஒரு வீட்டை விற்கணும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று அந்த பிரச்சனை தீர்ந்துடும், அதுக்கு நிறைய டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால இந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டதோ, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டதோ, உங்களுடைய எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. நீங்கள் நினச்ச ப்ராப்பர்ட்டியை விற்கவும் முடியுங்க, அதே நேரத்தில் அதை வாங்கவும் முடியும். அதுக்குண்டான முயற்சிகள், இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானப்படி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமாக பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.